அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வேதாகமத்தில் நாம் இன்று காணப்போவது நியாயாதிபதி எகூத். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 29 வரை இவரை நாம் பார்க்கிறோம். மோவாபின் ராஜாவான எக்லோன் இஸ்ரவேலர்களை 18 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இஸ்ரவேலர்கள் உதவிக்காக கர்த்தரிடம் கூப்பிட்டார்கள். அதனால் அவர்களை காப்பாற்ற அவர் கேராவின் மகன் எகூத் என்ற ஒருவரை அனுப்பினார். எகூத் பென்யமின் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். இடது கையால் சண்டையிட பயிற்சி பெற்றவர். இஸ்ரவேலர்கள் எகூத்தை மோவாபின் ராஜாவான எக்லோனுக்கு ஒரு பரிசோடு அனுப்பினார்கள். எகூத் 12 அங்குல நீளமுள்ள 2 கூர்மையான முனைகள் கொண்ட ஒரு வாளை உருவாக்கினார். அவர் வாளை தனது வலது தொடையில் கட்டி அதை தனது சீருடையின் கீழ் மறைத்து வைத்தார். எனவே எகூத் மோவாபின் ராஜாவான எக்லோனுக்கு பரிசை கொண்டு வந்தார். எக்லோன் மிகவும் கொழுத்த மனிதர். பரிசை வழங்கிய பிறகு பரிசை சுமந்து சென்ற ஆட்களுடன் எகூத் அரண்மனையை விட்டு வெளியேறினார். அவர் எக்லோன் ராஜாவிடம் திரும்பிச் சென்று, ராஜாவே, நான் உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தி வைத்திருக்கிறேன் என்று கூறினார். ராஜா அவரை அமைதியாக இருக்கும்படி கூறி எல்லா ஊழியர்களையும் அறையிலிருந்து வெளியே அனுப்பினார். எகூத் எக்லோன் ராஜாவிடம் சென்றார். ராஜா தனது அரண்மனையின் மேல் அறையில் தனியாக அமர்ந்திருந்தார். பின்னர் எகூத், உனக்காக கடவுளிடமிருந்து ஒரு செய்தி என்னிடம் உள்ளது என்றார். ராஜா தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்தபோது எகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது தொடையில் கட்டப்பட்டிருந்த வாளை வெளியே எடுத்தார். பின்னர் அவர் வாளை ராஜாவின் வயிற்றில் திணித்தார். வாள் எக்லோனின் வயிற்றில் உள்ளே சென்று கொழுப்பு அதை சுற்றி மூடியது. கத்தியின் முனை அவன் முதுகிலிருந்து வெளியே வந்தது. எகூத் வாளை எக்லோனுக்குள்ளேயே விட்டுவிட்டார். பின்னர் எகூத் தனியறையிலிருந்து வெளியே சென்று மேலறையின் கதவுகளை மூடி ராஜாவை உள்ளே பூட்டி வைத்தார். பின்னர் எகூத் பிரதான அறையை விட்டு வெளியேறினார். வேலைக்காரர்கள் உள்ளே சென்றனர். மேலறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை ஊழியர்கள் கண்டார்கள். அதனால் அவர்கள் ராஜா தனது தனிப்பட்ட கழிப்பறையில் ஓய்வெடுக்க வேண்டும் என்றார்கள். வேலைக்காரர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். ஆனால் ராஜா மேல் அறையின் கதவுகளை திறக்கவே இல்லை. இறுதியாக வேலைக்காரர்கள் கவலைப்பட்டனர். அவர்கள் சாவியை பெற்று கதவுகளை திறந்தனர். வேலைக்காரர்கள் உள்ளே நுழைந்தபோது தங்கள் ராஜா தரையில் இறந்து கிடப்பதை கண்டார்கள். ராஜாவுக்காக வேலைக்காரர்கள் காத்திருந்த போது எகூத் தப்பிச் செல்ல நேரம் கிடைத்தது. அவர் செயிரா என்ற இடத்துக்கு சென்றார். எகூத் செயிராவுக்கு வந்தபோது எப்பிராயிம் மலைப்பகுதியில் எக்காலம் ஊதினார். இஸ்ரவேலர் எக்கால சத்தத்தை கேட்டு எகூத் அவர்களை வழிநடத்தி செல்லும் போது மலைகளிலிருந்து இறங்கினார். அவர் இஸ்ரவேலரிடம், என்னை பின்பற்றுங்கள், மோவாபியர்களான நம் எதிரிகளை முறியடிக்க கர்த்தர் நமக்கு உதவினார் என்றார். எனவே இஸ்ரவேலர் எகூத்தை பின்தொடர்ந்தார்கள். மோவாப் தேசத்திற்குள் மக்கள் எளிதாக யோர்தான் நதியை கடக்கக்கூடிய இடங்களை கைப்பற்ற அவர்கள் அவருடன் சென்றார்கள். இஸ்ரவேலர்கள் யாவரையும் யோர்தான் நதியை கடக்க அனுமதிக்கவில்லை. மோவாபியரின் இருந்து சுமார் 1000 வலிமையான மற்றும் துணிச்சலான மனிதர்களை கொன்றார்கள். ஒரு மோவாபியனும் தப்பிக்கவில்லை. எகூத் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? கடவுள் மீது கொண்டிருந்த விசுவாசம் எகூத்தை தூண்டி இயக்கியது. எகூத் விசுவாசத்தோடு செயல்பட்டு இஸ்ரவேலரை எக்லோன் ராஜாவின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுவித்த போது யெகோவா அவருக்கு துணையாக இருந்தார். தைரியம் எகூத்தின் குணங்களில் ஒன்றாக இருந்தது. பட்டயத்தை திறம்பட உபயோகிப்பதற்கு அவர் தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டியிருந்தது. கடவுளுடைய தற்கால ஊழியர்களாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு பட்டயத்தை எடுப்பதில்லை. நாம் கடவுளுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை நிச்சயமாகவே பயன்படுத்துகிறோம். எகூத் தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். நாமும் கூட ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கிக்கையில் கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்துவதில் திறம்பட்டவர்களாக இருப்பது அவசியமாகும். தனிப்பட்ட பைபிள் படிப்பு, கிறிஸ்தவ கூட்டங்களில் ஒழுங்காக பயணித்திருந்தோமானால், ஊழியத்தில் வைராகியமாக பங்கு கொள்ளுதல், நம்முடைய பரம தந்தையின் மேல் ஜெபசிந்தையோடு சார்ந்திருத்தல் ஆகியவை உண்மையில் விசுவாசமும் தைரியம் உள்ள மனிதராக இருந்த எகூத் வெளிக்காட்டிய குணங்களை பின்பற்றுவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஆகவே நாம் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். அந்த வார்த்தையை கொண்டு சத்துருவை ஜெயம் கொள்வோம். இது நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.